உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಮೌಲ್ಯ ಗೌರವಗಳು ಉಂಟಾಗಬೇಕೆಂದರೆ நீங்க இருக்க வேண்டிய இடம் முக்கியமான ஒரு இடமா ನೀವು ಇರಬೇಕಾದಂತ ಜಾಗ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இன்னைக்கு நமக்கு மதிப்பு மரியாதை எங்கிருந்து வருதுன்னா, ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಮೌಲ್ಯ ಮತ್ತು ಮರ್ಯಾದೆ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ ಎಂದರೆ படிப்புனால அல்ல, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಿಂದ, வேலைனால அல்ல, ಕೆಲಸದಿಂದಲ್ಲ, நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து நமக்கு மதிப்பு மரியாதை வருது. ನಾವು ಇರುವಂತ ಜಾಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ನಮಗೆ ಮರ್ಯಾದೆ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಗೌರವಗಳು ಬರುತ್ತದೆ. தேவன் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? ಆಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ? தேவன் நம்மளை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்கன்னா, ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇರುವುದೇ ಆದರೆ உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாயிருக்கிறது. ನಿಮಗೆ ಗೌರವ ಮೌಲ್ಯಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால தான் ನೋಡಿರಿ, ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇದ್ದುದರಿಂದ நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கிறது. ನಮಗೊಂದು ಅರ್ಥವುಳ್ಳಂತ ಜೀವಿತ ಉಂಟಾಗಿದೆ. இப்படிப்பட்ட சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் என்று சொன்னால், ಈ ರೀತಿಯ ಸತ್ಯಗಳನ್ನು ನೀವು ಕ್ರಮವಾಗಿ ಕೇಳಬೇಕೆಂದರೆ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ಈ ಒಂದು ಚಾನೆಲ್ ಅನ್ನು ನೀವು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿರಿ. அநேகருக்கு இது ஷேர் பண்ணுங்க. ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ಇದನ್ನು ಶೇರ್ ಮಾಡಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. நான் உங்களுக்கு அப்படியே படிக்கிறேன். ನಾನು ನಿಮಗಾಗಿ ಹೀಗೆ ಓದುತ್ತೇನೆ. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், ಯಾವನು ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದೆ, ಪಾಪಾತ್ಮರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ, ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಕೂತುಕೊಳ್ಳದೆ. ஏன் வேதத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறது? ಯಾಕೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತದೆ? இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? ಈ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣಗಳೇನು? ஏனென்று சொன்னா, ಯಾಕೆಂದರೆ பாருங்க, நம்ம எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம். பாருங்க, ನೋಡಿರಿ, ನಾವು ಎಲ್ಲಿರುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில மதிப்பு மரியாதை உண்டாக முடியும். ನೋಡಿರಿ, ನಾವು ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೋ ಅದರಂತಿರುತ್ತದೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಗೌರವ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೌಲ್ಯಗಳು. பாருங்க, நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து தான் நமக்கு ஒரு வேல்யூ மதிப்பு உண்டாகுது. பாருங்க, ಆಗ ನೋಡ್ರಿ, ನಾವು ಇರುವಂತ ಜಾಗದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮಗೊಂದು ಮರ್ಯಾದೆ, ಅದೇ ರೀತಿ ವ್ಯಾಲ್ಯೂ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பாருங்க, இதை குறித்து புரிந்து கொள்ளும்படி ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு சொல்றேன். ನೋಡ್ರಿ, ಇದನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಯುವ ಹಾಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಥೆಯನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு பையன் தன் தகப்பனை பார்த்து கேட்டானா, ಒಬ್ಬ ಮಗನು ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದನಂತೆ, வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு எப்பப்ப மதிப்பு மரியாதை வருதுன்னு கேட்டான். ಜೀವನದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಯಾವಾಗ ತಂದೆಯೇ ಒಂದು ಮೌಲ್ಯ ಮತ್ತು ಮರ್ಯಾದೆ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನಂತೆ. இது பையன் புரிஞ்சு கொள்ளும்படியாக ಇದನ್ನು ತನ್ನ ಮಗನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ஒரு காரியத்தை அவன் செய்தான். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅವನು ಮಾಡಿದನಂತೆ. ನೋಡಿ, என்ன பண்ணானா, ಏನನ್ನು ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ, தன் வாழ்க்கை தனக்கு குடும்பத்தில் இருந்த ஒரு வெளியேறப்பட்ட கல், ஒரு விலைமதிப்புள்ள ஒரு கல்லை அவன் பையன் கையில கொடுத்து, ತನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಕಲ್ಲನ್ನು ಆ ಮಗನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು சொன்னானா, ಹೇಳಿದ್ರಂತೆ, ரோட்டு ஓரத்துல ஜனங்கள் நடக்கிறாங்க இல்லையா, அது அங்க போயிட்டு இந்த கல்லை வச்சுட்டு உட்காந்துக்கோ, எவ்வளவு இந்த மதிப்பாய் கேட்கிறாங்க பாருன்னு சொன்னானா. ರಸ್ತೆ ಬದಿಯಲ್ಲಿ ಜನಗಳು ನಡೆದಾಡುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಈ ಕಲ್ಲನ್ನು ಇಟ್ಟು ಕುಳಿತುಕೋ, ಆ ಕಲ್ಲನ್ನು ಎಷ್ಟು ಬೆಲೆಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அதே போல அந்த கல்லை கொண்டு போய் நடக்கிற மக்கள் நடந்து போற அந்த வழியில வச்சுட்டு உட்கார்ந்திருந்தானா. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆ ರಸ್ತೆ ಬದಿಯಲ್ಲಿ ಜನಗಳು ನಡೆದು ಹೋಗುವಂತ ಆ ರಸ್ತೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಂಡನಂತೆ. அந்த பையன் சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்டு அங்கே உட்கார்ந்திருந்திருக்கான். ಆ ಮಗನು ಸಂಜೆವರೆಗೂ ಆ ಒಂದು ಕಲ್ಲನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆனா யாருமே அந்த கல்லை திரும்பி பார்க்கவும் இல்ல, நல்ல ரேட்டு கேட்கவும் கிடையாது. ಆದರೆ ಯಾರು ಕೂಡ ಆ ಕಲ್ಲನ್ನು ತಿರುಗಿ ನೋಡಲಿಲ್ಲ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ರೇಟಿಗೆ ಅದನ್ನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. பாருங்க, சாயந்தரம் ஒரு மனுஷன் மட்டும் வந்து 1000 ரூபாய்க்கு அந்த கல்லை கேட்டானா. பாருங்க, ಆದರೆ ಸಂಜೆ ಮಾತ್ರ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ಆ ಕಲ್ಲನ್ನು 1000 ರೂಪಾಯಿಗೆ ಕೇಳಿದನಂತೆ. திரும்பி வந்து அப்பாட்ட சொன்னானா, ಮತ್ತೆ ಬಂದು ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ, நான் சாயந்தரம் வரை உட்கார்ந்திருந்தேன், ನಾನು ಸಂಜೆವರೆಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೆ, யாருமே அந்த கல்லை திரும்பி பார்க்கல, ಯಾರು ಕೂಡ ಈ ಕಲ್ಲನ್ನು ತಿರುಗಿ ನೋಡಲಿಲ್ಲ. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் 1000 ரூபாய்க்கு வந்து கேட்டான். ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರ ಬಂದು 1000 ರೂಪಾಯಿಗೆ ಕೇಳಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನಂತೆ. அவன் அப்பா பையன் சொன்னானா, ಆಗ ತಂದೆಯವರು ಮಗನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರಂತೆ, ನಾಳೆ இதே கல்லு கொண்டு போயிட்டு ಇದೇ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು சந்தையில வச்சுட்டு உட்கார்ந்துக்கணும், ಸಂತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಕುಳಿತುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಂತೆ. எல்லா பொருளுகளும் வியாபாரம் பண்ணுற இடத்துல, ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳನ್ನು ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವ அந்த சந்தையில வச்சுட்டு நீ உட்கார்ந்துக்கணும், ಆ ಒಂದು ಸಂತೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನೀನು ಕುಳಿತುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಂತೆ. அதே போல மறுநாள் போய் சந்தையில வச்சுட்டு உட்கார்ந்திருந்தான். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರನೇ ದಿನದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸಂತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನಂತೆ. அநேகர் வந்து கேட்டாங்க, ಆದ್ರೆ ಅನೇಕ ಜನಗಳು ಬಂದು ಕೇಳಿದರು. ஆனாலும் 2000க்கும் 2500 3000 கேட்டாங்களா. 2000 ರೂಪಾಯಿ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ 2500 3000 ರೂಪಾಯಿಗಳಿಗೆ ಕೇಳಿದ್ರಂತೆ. ನೋಡ್ರಿ, திரும்பி அந்த கல்லை அவங்களுக்கு கொடுக்காம அப்பாட கொடுத்தானா. ಮತ್ತೆ ಆ ಕಲ್ಲನ್ನು ಕೊಡದೆ ಯಾರಿಗೂ ಅವನು ತಂದೆ ಬಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ಟನಂತೆ. அங்கே நான் சாயந்தரம் வரை உட்கார்ந்திருந்தேன், ಅಪ್ಪ ನಾನು ಅಲ್ಲೂ ಕೂಡ ಸಂಜೆ ಒಳಗೆ ನಾನು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೆ. ஆனா கொஞ்சம் பேர் தான் வந்து கேட்டாங்க, ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಮಾತ್ರ ಬಂದು ಕೇಳಿದ್ರು. 2000க்கும் 3000 தான் கேட்டாங்க. ಆದ್ರೆ 2000 ಮತ್ತು 3000 ಈ ರೀತಿಯಲ್ಲೇ ಕೇಳಿದ್ರು.
நேற்று 1000 ரூபாய் கேட்டாங்க, இன்னைக்கு 2000 3000 கேட்கறாங்கப்பான்னு சொன்னாங்க. ನಿನ್ನೆ 1000 ರೂಪಾಯಿಗೆ ಕೇಳಿದ್ರಪ್ಪ, ಆದ್ರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ 2000 ಮತ್ತು 3000 ರೂಪಾಯಿಗೆ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರಂತೆ. அப்பா சொன்னாரா, ಆಗ ತಂದೆಯವರು ಹೇಳಿದ್ರಂತೆ, நாளைக்கு ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ காஸ்ட்லியான விலை மதிப்புள்ள பொருள்கள் விற்கிற இடத்துல கொண்டு போய் இதை வச்சுட்டு உட்காந்துருன்னு சொன்னாங்க. ಆಗ ನೋಡ್ರಿ, ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ಕಾಸ್ಟ್ಲಿ ಆದಂತ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ವಸ್ತುಗಳನ್ನು ಮಾರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕುಳಿತುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಂತೆ. அதே போல மறுநாள் அதே கல் எடுத்துக்கிட்டு ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರನೇ ದಿನ ಅವನು ಅದೇ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು விலை மதிப்புள்ள பெரிய பெரிய பொருள்கள் விற்கிற இடத்துல ஷாப்புக்கு போய் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ಆಗ ನೋಡ್ರಿ, ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವಸ್ತುಗಳನ್ನು ಮಾರುವಂತ ಶಾಪ್ ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾನಂತೆ. உட்காரும் போது ಅವನ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಾಗ 1 hour 2 hourக்குள்ள 1 ಅವರ್ ಮತ್ತು 2 ಅವರ್ ಒಳಗೆ ஏராளமான ஜனங்களை வந்தவங்க ಹೇರಳವಾದಂತ ಜನಗಳು ಬಂದವರು அந்த கல்லை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ಆ ಕಲ್ಲುಗಳನ್ನು ನೋಡಲು ಆರಂಭಿಸಿರಂತೆ. அந்த கல்லை ரேட் பேச ಆ ஆரம்பிச்சாங்க. ಕಲ್ಲನ್ನು ರೇಟ್ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಅವರು ಆರಂಭಿಸಿರಂತೆ. எவ்வளவுக்குன்னு சொன்னா ಎಷ್ಟಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ பல லட்சங்களுக்கு அந்த கல்லை கேட்டாங்க. ಹಲವು ಲಕ್ಷಗಳಿಗೆ ಆ ಕಲ್ಲನ್ನು ಕೇಳಿದ್ರಂತೆ. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல பாருங்க. ಈ ಹುಡುಗನಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ನೋಡ್ರಿ. திருப்பி சாயந்தரம் கல் எடுத்துக்கிட்டு ಮತ್ತೆ ಸಂಜೆ ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அவங்க அப்பாட்ட சொன்னானா, ಅವರ ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, இன்னைக்கு இந்த கல் பல லட்சத்துக்கு கேக்குறாங்கப்பா. ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಹಲವು ಲಕ್ಷ ಗಂಟಲೆ ಅವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஃபர்ஸ்ட் நாள் 1000 ரூபாய் கேட்டாங்க, ಮೊದಲು ನೋಡುವಾಗ 1000 ರೂಪಾಯಿಗೆ இரண்டாவது நாள் 2000 கேட்டாங்க, ಎರಡನೇ ದಿನದಲ್ಲಿ 2000 ರೂಪಾಯಿಗೆ ಕೇಳಿದ್ರು. ஆனா இன்னைக்கு அந்த ஷாப்ல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும்போது பல லட்சத்துக்கு கேக்குறாங்கன்னு சொன்னாங்க. ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಆ ಶಾಪ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟು ಅದನ್ನು ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಹಲವು ಲಕ್ಷಕ್ಕೆ ಜನರು ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನಂತೆ. அப்பா சொன்னாரா, ಆಗ ಅವರ ತಂದೆ ಹೇಳಿದ್ರಂತೆ, மகனே கல்லு ஒண்ணுதான், ನೋಡಿರಿ ಮಗನೇ, ಆ ಕಲ್ಲು ಬಂದು ಒಂದೇ, ஆனா இடம் மட்டும் தான் வேற வேற. ಆದರೆ ಜಾಗಗಳು ಬೇರೆ ಬೇರೆ. அந்த கல் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை பொறுத்து அந்த கல்லுக்கு மதிப்பு உண்டாகுது. ಆಗ ಆ ಕಲ್ಲು ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಇತ್ತೋ ಆ ಜಾಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಬೆಲೆಗಳಿರುತ್ತದೆ. அது எவ்வளவு பெரிய விலைப்பட்ட கல்லா இருந்தாலும் ಅದು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಕಲ್ಲಾಗಿದೆ, அது ரோட்ல இருக்கும்போது ಅದು ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಇರುವಾಗ அதுக்கு மதிப்பு கம்மி தான். ಅದಕ್ಕೆ ಬೆಲೆ ಕಡಿಮೆನೆ. ஆனா அதே விலை மதிப்பு உள்ள இடங்கள் இருக்கும்போது அந்த கல்லுக்கு ரேட் அதிகமாகுது. ಆದರೆ ಅದೇ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಆ ಕಲ್ಲು ಇರುವಾಗ ಆ ಕಲ್ಲಿಗೆ ಬಹಳ ಬೆಲೆಗಳು ಬರುತ್ತದೆ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ மகனே, ஒரு மனுஷன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்தை பொறுத்து தான் மனுஷனுடைய வேள்வி, மனுஷனுடைய மதிப்பு மரியாதை பெருகுதுன்னு சொன்னானா. ಆಗ ನೋಡ್ರಿ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲೇ ಮಗನೇ, ಆ ಕಲ್ಲು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆ ಬೆಲೆಗಳು ಇರ್ತಿತ್ತೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇರಬೇಕೋ ಅಲ್ಲಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಮೌಲ್ಯ ಗೌರವಗಳು ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನಂತೆ. ನಾವು எங்க இருக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு மதிப்பு மரியாதை ನಾವು உண்டாகுது. ಎಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೋ ಅದರಂತಿರುತ್ತದೆ ನಮಗೆ ಮೌಲ್ಯಗಳು, ಬೆಲೆಗಳು. அப்ப இருக்கிற இடம் முக்கியம். ಆಗ ಇರುವಂತ ಸ್ಥಳಗಳು ಬಹಳ ಮುಖ್ಯ. அந்த இடத்தை பொறுத்து தான் நமக்கு மதிப்பு மரியாதை உண்டாகுது. ಆ ಒಂದು ಜಾಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ನಮಗೆ ಗೌರವ ಮತ್ತು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೌಲ್ಯಗಳು. இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் இன்னைக்கு பல இடத்துல பலவிதமான இடங்கள்ல பலவித மனுஷனுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ಈ ದಿನದಲ್ಲಿ ಜನಗಳ ನೋಡುವುದಾದ್ರೆ ಹಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹಲವು ರೀತಿಯಲ್ಲಿ ಹಲವು ವಿಧವಾದಂತ ಮನುಷ್ಯರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುತ್ತಾರೆ ನೋಡಿ. நான் சொல்லுகிறேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாக வேண்டும் என்று சொன்னா ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಮೌಲ್ಯ ಗೌರವಗಳು ಉಂಟಾಗಬೇಕೆಂದರೆ நீங்க இருக்க வேண்டிய இடம் முக்கியமான ஒரு இடமா இருக்கு. ನೀವು ಇರಬೇಕಾದಂತ ಜಾಗ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம ನೀವು ಇರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ உட்கார்ந்துகிட்டு ಕುಳಿತುಕೊಂಡು உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேண்டும் என்று சொன்னால் கிடைக்காது பாருங்க. ನಿಮಗೆ ಮೌಲ್ಯ ಮತ್ತು ಗೌರವಗಳು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ ನೋಡ್ರಿ. ಆಮೆನ್. அப்ப உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேள்வி வர வேண்டும் என்று சொன்னா ಆಗ ನಿಮಗೆ ಒಂದು ಗೌರವ ಮೌಲ್ಯ ಅದೇ ರೀತಿ ವ್ಯಾಲ್ಯೂ ಬರಬೇಕೆಂದ್ರೆ நீங்க இருக்க வேண்டிய இடம் முக்கியமா இருக்கு. ನೀವು ಇರಬೇಕಾದಂತ ಜಾಗ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இன்னைக்கு அநேகர் தவறான இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ಈ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ತಪ್ಪಾದ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. நான் சொல்லுகிறேன், ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, நமக்கு மதிப்பு உண்டாகணுமா, ನಮಗೆ ಗೌರವ ಉಂಟಾಗಬೇಕು, நமக்கு மரியாதை உண்டாகணுமா, ನಮಗೆ ಮರ್ಯಾದೆ ಉಂಟಾಗಬೇಕು. நம்ம இருக்க வேண்டிய இடம் என்னன்னு வேதம் சொல்லுது. ನಾವು ಇರಬೇಕಾದಂತ ಜಾಗವನ್ನು ಕುರಿತು ಸತ್ಯವೇದ நம்ம ಹೇಳುತ್ತದೆ. எங்க இருந்தா நமக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் என்று ನಾವು சொன்னா ಎಲ್ಲಿದ್ದರೆ ನಮಗೆ ಗೌರವ ಮತ್ತು ಮೌಲ್ಯಗಳು ಸಿಗುತ್ತದೆ நம்ம ಎಂದರೆ எங்க இருந்தா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நமக்கு உண்டாகும் என்று சொன்னா ನಾವು ಎಲ್ಲಿದ್ದರೆ ಒಂದು ಅರ್ಥವುಳ್ಳಂತ ಜೀವಿತ ನಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. எபேசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವ ನಮ್ಮನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ಕೂಡಿಸಿದ್ದಾನೆ. பாருங்க, வேதம் சொல்லுது, ನೋಡ್ರಿ, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ கிறிஸ்து இயேசுக்குள் என்று சொல்லுது. பாருங்க, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನೊಳಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳப்பಟ್ಟಿದೆ ನೋಡಿ. தேவன் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? ಆಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ? தேவன் நம்மளை இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சிருக்கிறார்.
வச்சிருக்கிறாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம ரோட்ல வைக்கல, ನಮ್ಮನ್ನು ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿಲ್ಲ, சந்தையில வைக்கல, ಸಂತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿಲ್ಲ. நம்மளை இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಒಳಗೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு விலைமதிப்புள்ள இடத்துல வச்சிருக்கிறோம், ಒಂದು வச்சுக்கப்பட்டு ಬೆಲೆ வைக்கப்பட்டிருக்கிறோம். ಬಾಳುವಂತ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எப்படி ஆதாம ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சாரோ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆದಾಮನನ್ನು ಏದೆನ್ ತೋಟದೊಳಗಿಟ್ಟರು, அதே போல நம்மளை கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நமக்கு மதிப்பு மரியாதை எங்கிருந்து வருதுன்னா, ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಮೌಲ್ಯ ಮತ್ತು ಮರ್ಯಾದೆ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ ಎಂದರೆ படிப்புனால அல்ல, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಿಂದ, வேலைனால அல்ல, ಕೆಲಸದಿಂದಲ್ಲ, நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து நமக்கு மதிப்பு மரியாதை வருது. ನಾವು ಇರುವಂತ ಜಾಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ನಮಗೆ ಮರ್ಯಾದೆ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಗೌರವಗಳು ಬರುವುದು. தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவரோட எழுப்பி ಅವರೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಿ, அவரோட உன்னதத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಉನ್ನತದಲ್ಲಿ ಕೂಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சிம்மாசனத்துல இருக்கிறோம், ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿದ್ದೇವೆ, அவரோடு கூட இருக்கிறோம். ಅವರೊಂದಿಗೆ ನಾವಿದ್ದೇವೆ. எப்படி அவரோட கூட இருக்கிறோம்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರ ಕೂಡ ನಾವಿದ್ದೇವೆ, எந்த விதத்துல இருக்கிறோம்? ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆಗಳ ಪುಸ್ತಕ 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, 1ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ರಾಜರನ್ನಾಗಿಯೂ ಮತ್ತು ಯಾಜಕರನ್ನಾಗಿ ದೇವರು ನೇಮಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு யாருங்க? ಯೇಸು ಯಾರು? அவர் யூதருடைய ராஜா. ಅವರು ಯಹೂದ ಕುಲದ ರಾಜ. அவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ಅವರ ಒಳಗೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ராஜாக்களா இருக்கிறோம், ರಾಜರಾಗಿದ್ದೇವೆ ಅಂತ. அப்ப நமக்கு ஒரு கனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ಆಗ ದೇವರು ನಮಗೊಂದು ಘನತೆಯನ್ನು நமக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ஒரு மரியாதை தேவன் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೊಂದು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்போ நம்மள தேவன் கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறதுனால ಈಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದರಿಂದ இந்த உலகம் நம்மளை பார்த்து மதிப்பு மரியாதை கொடுக்கிறது. ಈ ಪ್ರಪಂಚ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಗೌರವವನ್ನು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೌಲ್ಯಗಳನ್ನು நம்ம ಕೊಡುತ್ತದೆ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால தான் ನೋಡಿರಿ, ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇದ್ದದರಿಂದ நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கிறது. ನಮಗೊಂದು ಅರ್ಥವುಳ್ಳಂತ ಜೀವಿತ ಉಂಟಾಗಿದೆ. எப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை இருக்குன்னு சொன்னா, ಯಾವ ರೀತಿಯ ಒಂದು ಮೌಲ್ಯ, ಅದೇ ರೀತಿ ಮರ್ಯಾದೆ ಉಂಟಾಗಿದೆ இந்த ಅಂದರೆ, உலகத்தை உண்டாக்கின தேவன் சொல்றாரு, ಈ ಪ್ರಪಂಚವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, இந்த பூமியில ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நீ கட்டவும் கட்ட அவுக்கவும் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். ನೀನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೂ ಕಟ್ಟು ಬಿಚ್ಚುವುದಕ್ಕೂ ನಿನಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳಿದ್ದಾರೆ. மரியாதை நமக்கு ಆ கொடுக்கப்பட்டிருக்கு, ಒಂದು ಮರ್ಯಾದೆ ನಮಗೆ அந்த ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ, கௌரவம் நமக்கு ಆ ಒಂದು கொடுக்கப்பட்டிருக்கு. ಗೌರವ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இது எப்படி வந்துச்சுன்னா, ಇದು ಯಾವ ರೀತಿ ಬಂತು ಎಂದರೆ, கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறபடினால ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ನಾವು ಇರುವುದರಿಂದಲೇ. நான் சொல்லுகிறேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீங்கன்னா ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇರುವುದೇ ಆದರೆ உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாயிருக்கிறது. ನಿಮಗೆ ಗೌರವ ಮೌಲ್ಯಗಳು ಉಂಟಾಗಬೇಕು. தேவ தூதர்கள் உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். ದೇವ ದೂತರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ನಿಮಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡುತ್ತಾರೆ. உலகம் உங்களை மதிக்கும், ಪ್ರಪಂಚ ನಿಮ್ಮನ್ನು ಗೌರವಿಸುತ್ತದೆ, உலகம் உங்களை கனப்படுத்தும். பாருங்க, ಪ್ರಪಂಚವು ನಿಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತದೆ. ನೋಡಿರಿ, இது எப்படி வந்துச்சு? ಇದು நமக்கு ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂತು? ನಮಗೆ தேவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த இடத்துல வச்சதுனால, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದರಿಂದಲೇ அங்க வைக்கப்பட்டிருக்கிறோம். ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು நம்ம ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அங்கே இருக்க நம்ம ஒளிஞ்சு ನಾವು ಅಲ್ಲೇ ಇರಬೇಕೆ ಹೊರತು சங்கீதம் 1:1 வாழக்கூடாது. ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವು ಬದುಕಬಾರದು. பரியாச உட்கார இடத்துல நம்ம உட்கார கூடாது. ನೋಡಿರಿ, ಅಲ್ಲಿ ಪರಿಹಾಸ ಮಾಡುವಂತ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಾರದು. எங்க உட்காரணும்? ಎಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು? கிறிஸ்துவோடு கூட அவருக்குள்ள நம்ம உட்கார்ந்திருக்கவே. ನೋಡಿರಿ, ಕ್ರಿಸ್ತನ ಒಂದಿಗೆ ಅವರ ಒಳಗೆ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அதனாலதான் சங்கீதம் அப்படி சொல்லுது, ಆದುದರಿಂದ ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, அங்க உட்கார கூடாதுன்னு. ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಾರದು. ஏன் சொன்னா, ಯಾಕೆಂದರೆ நீங்கள் நானும் அங்க உட்காரவர்கள் கிடையாது. ನಾವು ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತವರಲ್ಲ. நம்ம ராஜாக்கள், ನಾವು ರಾಜರು, நம்ம ராஜர். ನಾವು ರಾಜರು. ஆமென். நம்ம இயேசுவோட சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆளக்கூடியவர். ನಾವು ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಆಳುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ನಿಮಗೆ இடத்தை ಹೇಳುತ್ತೇನೆ, மாற்றுங்க, ನಿಮ್ಮ ಜಾಗಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿ கிறிஸ்துவுக்குள் இருங்க, ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ அவரோடு கூட இருங்க. ಅವರೊಂದಿಗೆ ಇರಿರಿ. இன்னைக்கு மதிப்பு இல்லையா? ಈ ದಿನದಲ್ಲಿ ಗೌರವ இன்னைக்கு ಇಲ್ವಾ? மரியாதை இல்லையா? ಈ ದಿನದಲ್ಲಿ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ವಾ? கிறிஸ்துவுக்குள் வரும்போது ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಬರುವಾಗ உங்க வாழ்க்கையில மதிப்பு ನಿಮ್ಮ மரியாதை உண்டாகும். ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಗೌರವ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮರ್ಯಾದೆಗಳು அதுக்காக ಉಂಟಾಗುತ್ತದೆ. தான் இயேசு உங்களை அழைக்கிறார். ಅದಕ್ಕೆಂದೇ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. God bless you. God bless you. Amen. Amen.